அஸ்ஸலாமு ஆல். இன்னைக்கு நம்ம தால் கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது எங்கள் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு தான். எப்படி செய்து பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல நம்ம ஒரு 3/4 பவுல் அளவுக்கு சிறு பருப்பை ஒரு ட்ரை கடாயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அப்புறமா எதில் சிறு பருப்பு எடுத்தோமோ அதிலே 1 பவுல் ஃபுல்லாக நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசியில் செஞ்சோன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே இதில் தான் செய்வேன். இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருவோம். அப்புறமா ஒரு பாத்திரத்தில் 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம் இதையும் சேர்த்து பொரிஞ்சு வந்த பிறகு நான் பெரிய சைஸில் வெங்காயம் 3 எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தின்னாக சீவி எடுத்துக்கோங்க. அப்புறமா 2 பச்சை மிளகாய் அதையும் போட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்த பிறகு ஒரு 5 ஸ்பூன் ஃபுல்லாக நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துருக்கேன். பிரியாணி ப்ராசஸ் மாதிரியே தான் இருக்கும் இது. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு நான் வெங்காயம் எடுத்த மாதிரி 3 தக்காளியும் எடுத்திருக்கேன். அதையும் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா அது வதங்கி வரதுக்காக 1 ஸ்பூன் ஃபுல்லாக கல் உப்பு, தேவையான உப்பு நான் இப்போயே சேர்த்துட்டேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரமாக நல்லா வதங்கி குழஞ்சி வந்துடுச்சு. அப்புறமா இதில் ஹைலைட்டு பார்த்தோன்னா புதினா தான். ஒரு கைப்பிடி ஃபுல்லாக புதினாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. அதே கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லியும் கூட சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிப்போம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் 1/4 ஸ்பூன் அளவு நான் வெறும் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மிளகாத்தூள் ஸ்மெல்லெல்லாம் போன பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி இது வேகிறதுக்கு தேவையான அளவு நான் ஒரு 3/4 குண்டா ஃபுல்லாக வச்சுருக்கேன். அது நல்லா கொதித்த பிறகு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் சிறுபருப்பும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் கொதி வந்த பிறகு நான் சிம்மில் போட்டு மூடி வச்சுருவேன். அதுக்கப்புறம் இது ஒரு 10 to 15 மினிட்ஸ்லாம் சூப்பராக குழஞ்சி நல்லா வெந்து வந்துடும். இது நல்லா குழைய இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும். குழஞ்சி வந்ததுன்னா அப்படியே ஒரு பொங்கல் மாதிரி தான் இருக்கணும் இது. ஸோ டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலாக இறக்கும்போது ஒரு 4 ஸ்பூன் நெய் ஃபுல்லாக ஊற்றி இறக்கணுன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.